வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் அண்டர் 25,000 தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் வெறும் கேமிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், கேமராக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு கேமிங் மொபைல் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ்அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாங்க. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் iQOO Z9s Pro தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.77 இன்ச்சஸ்க்கான Full HD Plus AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு கர்வ்டு பேனல் அண்ட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 4500 nits கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர் Sony 882 என்ற ஒரு சென்சர் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 14ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. 5500 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்கு. SD கார்டு ஸ்லாட் இல்லை அண்ட் 3.5mm ஜாக்கும் இல்லை நண்பா. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே டீசெண்டாக இருக்குது. பட் செல்ஃபி கேமரா வீடியோலாம் எடுக்கக்குள்ள நல்லாவே இல்லை நண்பா. ரொம்பவே ஷேக் ஆகுது. EIS கூட கொடுக்கல. செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கக்குள்ளேயும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாலாம் இல்லை நண்பா. ஓரளவுக்கு டீசெண்டாக மட்டும் தான் இருக்குது. பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேமிங்க்கு ஏற்ற மாதிரி பேட்டரியுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே பெட்டராக இருக்குது. எக்ஸ்ட்ரா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Poco X6 Pro தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 nits கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass 5 இருக்குது. IP54க்கான ரேட்டிங்கும் இருக்குது. Android 14ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 8300 Ultra என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. SD கார்டு ஸ்லாட் இல்லை நண்பா. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கக்குள்ள UFS 4.0 என்ற ஒரு ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 64 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். டுவல் ஸ்பீக்கர் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே வேறு லெவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி, கேமரா, ப்ராசஸர் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. என்ன ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லாததுமே ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது நண்பா. கைஸ், இப்போ நம்ம கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWS ஆர் நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ்அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Poco F6 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 2400 nits கொடுத்துருக்காங்க. Android 14ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 8s Gen 3 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. SD கார்டு ஸ்லாட் இல்லை நண்பா. UFS 4.0 என்ற ஒரு ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் சென்சர் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கக்குள்ள 20 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை நண்பா.
5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே வேறு லெவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸருமே வேறு லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமரா, பேட்டரி எல்லாமே டீசெண்டாக இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பெருசாக எதுவுமே இல்லை நண்பா. அவ்வளோதான் நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.